ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் காலை வணக்கம். கார்த்திகை தீபம் என்பது சிவனின் அக்னி வடிவம்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு காலத்தில் ஒரு போட்டி வந்துருச்சு. அந்த போட்டிக்கு முற்றுப்புள்ளி வைத்ததே நம்ம சிவன் தான். சிவன் முழு முதற் கடவுள் என்பதை இதில் உணர்த்தியிருக்காங்க. அது எப்படின்னா, விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் யார் இடையில் பெரியவங்கன்னு என்ற போட்டி வந்துச்சு. அதில் சிவன் தலையிட்டு ஒரு எல்லையற்ற அக்னி வடிவமாக மாறி அந்த அக்னி முடியுதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவர்கள் தான் பெரியவங்கன்னு சிவன் சொல்லிட்டாங்க. அதுக்கு பிரம்மா பன்றியாக மாறி மேல் நோக்கி சென்றார். விஷ்ணு பன்றியாக மாறி கீழ் நோக்கி சென்றார். ஆனால் இருவராலுமே சிவனின் அக்னி வடிவத்தை கண்டுபிடிக்க முடியல. அதனால் சிவனே முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டார். சிவன் தான் அவர்களுக்கு காட்டிய அக்னி வடிவத்தை உலகிற்கு குறிப்பாக திருக்கார்த்திகை நாளன்று காட்டினார். திருவண்ணாமலையில் இந்நிகழ்வை குறிக்கும் வகையில் மலை மீது மகா தீபம் ஏற்றப்படுகிறது. இதுவே சர்வாலய தீபம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா இது புராணங்கள் படி கார்த்திகை மாதம் கீர்த்திகை நட்சத்திரத்தன்று அக்னி வடிவத்தில் காட்சி கொடுக்கிறார் நம்ம சிவன். அதுவே திருநாளாகவும் தீப திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. சிவனோட அதிரூப காட்சியாக தான் நம்ம தீப கார்த்திகையை கொண்டாடுறோம். இதை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்குது. குறிப்பாக இது கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி நட்சத்திரத்தில் பௌர்ணமி மற்றும் கீர்த்திகை நட்சத்திரத்தில் ஏன்னா வீடுகளிலும் கோயில்களிலும் அகல் விளக்கு ஏற்றி நம்மளுடைய சிவனாகிய முழு முதற் கடவுளை வணங்கி திருவண்ணாமலையில் இந்த தீப திருநாளுக்காக 10 நாட்கள் தீபம் ஏற்றி கொண்டாடப்படுகிறோம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு முதல் என திருவண்ணாமலையில் கொண்டாடப்படும் தீபம் பரணி தீபம் சொல்கிறாங்க. அது ஆயுள் நீக்கும், நோய் பிணியெல்லாம் நீக்கும், எல்லாத்தையும் நீக்கும்னு சொல்லி அந்த விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுறோம். அடுத்த நாள் தான் மகாலய தீபம் அதை தான் ஏற்றி நம்மளுடைய சிவனாகிய இது எப்படின்னா, முருகனுக்கு கீர்த்திகை நட்சத்திரம் உகந்ததாகவும் கிருஷ்ணருக்கு ரோகிணி நட்சத்திரம் உகந்ததாகவும் இது மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தீப திருநாளை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்